சரி 17வது கேள்வியை பாத்தீங்கன்னு சொன்னா முதலாவது விடையை பாத்தீங்கன்னா எல்லாமே என்ன இருக்கு இலக்கம் இருக்கு இலக்கம் இருக்கிறதால அவர் எல்லாம் என்ன சரி அப்ப இவ எல்லாமே என்ன இருக்கு எழுத்துக்கள் இருக்கு அதனால அவர்ல இருக்கிறது என்ன எல்லாம் சரி இப்ப 2வது பாத்தீங்கன்னு சொன்னா அதுல இருக்கிறது எல்லாமே என்ன இருக்கு எழுத்துக்கள் தான் இருக்கு மை கண்ட்ரி இந்த எழுத்துக்கள் இருக்கு அது வரும் சரி சரி ஓகே 3வது பாத்தீங்கன்னா மை கண்ட்ரின்னு இருக்கு என்ன வரக்கூடாது ஸ்பேஸ் வரக்கூடாது இப்போ நேற்றைய டியூட் எடுத்து பாத்தீங்கன்னா அந்த விஷயம் நம்ம ஸ்பேஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணிருக்கோம் இது பாஸ் பேப்பர் கேள்வி ஆனா டீச்சர்ஸ் கைட்ல இல்ல அந்த நோட் இல்ல நம்ம மார்க் பண்ணிருக்கோம் சரி 4வது பாத்தீங்கன்னாலும் சரி என் மை கண்ட்ரி இருக்கு அண்டர் ஸ்கோர் இருக்கு அப்ப பிரச்சனை இல்ல 5வது பார்த்தாலும் சரி அவன் விட வந்த எத்தனாவது 3வது தான் விட கொஞ்சம் விலங்கல் சொன்னா திருப்பி சொல்றேன் நான் சரியா பிள்ளைகள் கொஞ்சம் ஒரு 5 கேள்வி பார்த்து போட்டு சொல்லுவோமா ஆனா 3 கேள்வியும் ஒரே மாதிரி கேள்விதான் இதுவும் பாஸ் பேப்பர் கேள்வி 18வது கேள்வி ஒரு பாஸ் பேப்பர் கேள்விதான் செல்லுபடியாகாத பைத்தான் கண்டுபிடிப்பான் பின்னவற்றில் எது சொல்லப்பட்டிருக்கு அப்ப முதலாவது இருக்கிறது என்ன அண்டர் ஸ்கோர் நேம் அப்ப இது வந்து செல்லுபடியானது என்ற அண்டர் ஸ்கோர் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு 2வது பாத்தீங்கன்னா நேம் இவரும் பிரச்சனை இல்லை 3வதும் சரி 4வது பாத்தீங்கன்னா நம்பர்ஸ் இருக்கு முன்னுக்கு நம்பர்ஸ் இருக்கு ஆனா இறுதியில நம்பர்ஸ் வந்திருந்தா பிரச்சனை இல்லை நடுவுல நம்பர்ஸ் வந்தா முதலாவது என்ன செய்யலாது நம்பர்ஸ் வரையலாது சரியா இந்த 3 கேள்வியும் ஒரே மாதிரி கேள்வி சரி ஓகே அப்ப இதுல ஏதாவது டவுட் இருக்கிறாக்கள் சொல்லலாம் 3லையும் 3வது கேள்வி சாரியா 18வது அதுவும் பெருசா டவுட் வராது ஏன்னா 72 பேர் சரியா செய்திருக்கீங்க 79 பேர் சரியா அடுத்தது 19 கொஞ்சம் 56 பேர் தான் சரியா செய்திருக்கீங்க பாப்போம் இதுவும் பாஸ் பேப்பர் கேள்வி 19வது கேள்வி பாஸ் பேப்பர் கேள்வி மேல இருக்கிற 2 கேள்வி பாஸ் பேப்பர் கேள்வி 19வது கேள்வியும் பாஸ் பேப்பர் கேள்வி செய்நிரலில் உள்ள பின்வரும் கூற்றுக்களை கருதுக மேற்குறித்தவற்றுள் எவை தொடரியல் ரீதியான சரியான பயிற்சின்னு கூட்டம் தொடரியல் என்று சொல்லக்கிட்டா என்ன சொல்ற நாம தொடர்பியல் சொல்லப்பட்டு உண்மையாவே தொடரியல் சிண்டெக்ஸ் தான் சொல்றவர் தொடரியல் ரீதி என்று சொல்லக்கிட்டா என்ன பைத்தண்ட விதிமுறைக்கு அமைய எழுதப்பட்ட பைத்தண்ட இலக்கண விதிமுறையை ஃபாலோ பண்ணி எழுதப்பட்ட குறிமுறையை தான் நம்ம தொடரியல் என்று சொல்லுவோம் அப்ப முதலாவது பாத்தீங்கன்னா அதாவது ஏ பாத்தீங்கன்னு சொன்னா எப்படி இருக்குன்னு சொன்னா பிள்ளைகள் ஏ ஹேஸ் போட்டா என்ன நமக்கு கமெண்ட்ஸ் திஸ் இஸ் கமெண்ட்ஸ் இருக்கு அப்ப ஹேஸ் போட்டா அது தொடரியல் ரீதி சரி அப்ப ஏ வந்து என்ன சரி நமக்கு ஏ வந்து சரி சரியா ஏ வந்து என்ன இருக்கு அப்புறம் சரியா இருக்கு அப்புறம் பிஏ பாத்தீங்கன்னு சொன்னா என்ன இருக்கு இடத்த பிஏ பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா பிஏ ஃபர்ஸ்ட் இடத்த பாருங்க என்ன இருக்கு டபுள் ஸ்லேஸ் போட்டிருக்கு அப்ப பிஏ பாத்தீங்கன்னா டபுள் ஸ்லேஸ் இருக்கிற மாதிரி டபுள் ஸ்லேஸ் வந்து பயன்படுத்தல டபுள் ஸ்லேஸ் கமெண்ட்ஸுக்கு இருக்கு என்ன மொழிகள் இருக்கு பைத்தன் இல்லாத சில இருக்கு C++ங்கிற மொழியில இருக்கு ஜாவாவில் இருக்கு ஜிசாப்ல இருக்கு பிஹெச்பில இருக்கு இப்படியான மொழிகள்ல அதிகமான மொழிகள்ல சி ஃபெமிலியை கொண்ட மொழின்னு சொல்றவளவுலாம் சி ஃபெமிலியை கொண்ட மொழிகள்ல எல்லாம் ஸ்லேஸ் தான் பயன்படுத்துறது அதே மாதிரி கீழே இருக்கிறது சி இவரும் அதே தான் இப்ப பைத்தன்ல மட்டும்தான் இவங்க 2 பேரும் இல்லை வேற எல்லா அதிகமான மொழிகள்ல இருக்கு ஒன்று சொல்றேன் ஜாவாங்கிற மொழியில இருக்கு சில இருக்கு C++ல இருக்கு சிசாப்ல இருக்கு சிஹேஸ்ன்னு சொல்றவ சிசாப்ல இருக்கு சரியா பிஹெச்பில இருக்கு நாம பிஹெச்பி படிப்போம் அப்ப சரி ஓகே அப்ப பில சில டிஏ பாத்தீங்கன்னு சொன்னா ஏ சமன் 1 அப்ப 1ங்கிற பெருமானம் ஏங்கிற மாறிக்கு வழங்கப்பட்டிருக்கு அங்கால ஹேஸ் போட்டா பிரச்சனை இல்லை கமெண்ட்ஸ் அப்ப அதுவும் பிரச்சனை இல்லை டியும் வந்து சரி டியும் வந்து என்ன இருக்கும் சரியா இருக்கு டி வந்து சரி அடுத்த பாத்தீங்கன்னா ஈய பாத்தீங்கன்னா has initial value of a சமன் 0 இருக்கு ஹேஸ் போட்டாலே என்ன இருக்கும்னு சொன்னா பிள்ளைகள் இந்த ஹேஸை பயன்படுத்தினாலே என்ன இருக்கும் கமெண்ட்ஸா இருக்கும் ஹேஸை பயன்படுத்தினாலே என்ன இருக்கும் கமெண்ட்ஸா இருக்கும் ஆகவே ஹேஸ் பயன்படுத்துறதால கமெண்ட்ஸ் சொல்றதால இவரும் என்ன இருக்கும் சரியா இருக்கும் இது ஒரு பாஸ் பேப்பர் கேள்வி பிள்ளைகள் கவனமா இருக்கணும் ADE இருக்கும் அப்ப விடத்தனையா இருக்கும் 3வது விடையா இருக்கும் இதுல யாருக்காவது டவுட் இருந்தா கொஞ்சம் கேட்கலாம் பிள்ளைகள் கொஞ்சம் 2 நிமிஷம் தரலாம் கேட்கறது யாருக்காவது டவுட் இருக்கா
ஹலோ இல்லண்டா இல்ல சார். சரி ஓகே ஜஸாக்கல் ஹைர். சரி ஓகே இப்ப அடுத்த கேள்வி பார்ப்போம் நாம. சரியா அடுத்தது பார்ப்போம். 19 கேள்வி. சரி கொஞ்சம் ஃபாஸ்டா பார்ப்போமா. 20வது கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னா சரி என்ன 20வது கேள்வி சாரியா 20வது கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னா அது பிரச்சனை இல்லை. 66 பேர் சரியா செய்திருக்கீங்க. 2வது சாய்ஸ் வந்து 5வது விடைக்கு அடிக்கப்பட்டிருக்கு. என்ன 66 பேர். அப்ப இது ஒரு டேர்ம் பேப்பர்லயும் வரல, இந்த இதுலயும் வரல. இது கொஞ்சம் ஓனான கேள்வி உண்டு. இது கொஞ்சம் கொஞ்சம் தெரியக்கூடிய விஷயம் உண்டு இது. சரியா சரி ஓகே. அப்ப இவர்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பைத்தன் மாறியின் பெயர் தொடர்பான பின்வரும் கூற்றுகள் சரியானது என்று சொல்லப்பட்டிருக்கு. பைத்தன் மாறியின் வேரியபிள் அதாவது ஐடென்டிஃபையர் அதுல மாறுகின்ற சரியானது என்று சொல்லப்பட்டிருக்கு. பெயரின் நீளம் வரையறையற்றது. பைத்தன்ல மட்டும்தான் பிள்ளைகள் பெயர் நீளம் வரையறையற்றது. நல்லா தெளிவா விளங்கிக் கொள்ளுங்க. பைத்தன்ல மட்டும்தான் இதுவரைக்கும் அந்த லாங்குவேஜஸ்ல பைத்தன்ல மட்டும்தான் பெயர் நீளம் வரையறையற்றது. வேற எல்லா மொழிகளிலும் ஜாவாவில் 64 எழுத்து தான். 64 எழுத்துக்களை கொண்ட ஒரு வேரியபிளை தான் ஜாவாவில் உருவாக்கலாம். சரியா ஆகவே பைத்தன்ல பெயரின் நீளம் வரையறையற்றது. எத்தனை எழுத்துக்களை கொண்டு நாம் உருவாக்கலாம். சரி 2வது பாத்தீங்கன்னா எல்லா தனிப்பட்ட மாறியும் கீழ்கோடின ஆரம்பித்த கட்டாயமானதாகும். கட்டாயமானதும் இல்லை. பொதுவாக வந்து பிள்ளைகள் அந்த பொதுவாக ஒரு கான்செப்ட் ஒன்று இருக்கு. அண்டர்ஸ்கோவை ஃபர்ஸ்ட் எழுத்தாக என்ன செய்யறா பயன்படுத்துறது மிக குறைவு. அண்டர்ஸ்கோ மட்டும் பயன்படுத்தக்கூடாது. இப்ப நான் சொல்ற கான்செப்ட் கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. இப்ப நான் என்ன சொல்றேன்னு சொன்னா அது ஒரு டேர்ம் பேப்பர்ல கேள்வி கண்டனா அந்த கேள்வியை காணல. நான் தேடின வரைக்கும் அந்த கண்ட ஞாபகம் இருக்கு என்று சொன்னா அண்டர்ஸ்கோ மட்டும் ஒரு வேரியபிளா பயன்படுத்தக்கூடாது. இப்ப நீங்க இந்த இன்டர்பிரேட்டரை கொஞ்சம் பாருங்க. இந்த பைத்தன் இதை கொஞ்சம் பாருங்க. ஏன் பயன்படுத்தலன்னு சொல்றேன்னு பாருங்க கொஞ்சம். சரியா கொஞ்சம் அது நோட்ல இல்ல, கொஞ்சம் நோட் பண்ணி கொண்டாலும் பிரச்சனை இல்லை. சரி ஓகே இதான் நம்ம இன்டர்பிரேட்டர் தெரியும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னு சொன்னா இப்ப நான் 2 பெருமானங்களை கூட்டுறேன். 3 பிளஸ் 6 கூட்டுறேன். சரியா இப்ப நான் என்ன செய்றேன் a சமன் 9 போடுறேன். சரியா பிள்ளைகள் இப்ப ஒரு அண்டர்ஸ்கோ என்னத்துக்கு பயன்படுத்துறேன்னு சொன்னா ஒரு அண்டர்ஸ்கோ ஒரே ஒரு அண்டர்ஸ்கோ இப்ப ஏங்கிறது வேரியபிள். நல்லா தெளிவா விளங்கி கொள்ளுங்க. ஏங்கிறது வேரியபிள் அதாவது என்னன்னு சொல்றது அடையாளங்காணி சொல்லியிருக்கு. ஒரு அண்டர்ஸ்கோ பயன்படுத்துற இல்ல என்னத்துக்குன்னு சொன்னா பிள்ளைகள் இப்ப பாருங்க ஒரு அண்டர்ஸ்கோ அடிச்சா 9 வருது. இப்ப இன்னொரு பெருமான அடிச்சு காட்டுறோம் பாருங்க 10 15 12 3 15. இப்ப ஒரு அண்டர்ஸ்கோ அடிக்கிறேன் 15 வருது. அதாவது கொஞ்சம் திருப்பி சொல்றேன். நான் கொஞ்சம் சமரி சொல்றேன் பாருங்க. வேரியபிளாக ஒரு அடையாளங்காணியாக ஒரே ஒரு அண்டர்ஸ்கோ மாத்திரம் பயன்படுத்துவது விருப்பத்துக்குரியது இல்லை. பயன்படுத்துறது முறை இல்லை. ஏனென்று கேட்டா பிள்ளைகள் ஒரு அண்டர்ஸ்கோங்கிறது இன்டர்பிரிட்டர்ல டிஃபால்ட்டா எடுத்திருக்காங்க. என்னத்துக்குன்னு சொன்னா அந்த இன்டர்பிரிட்டர்ல அந்த பைத்தன் செல்லுல இந்த பைத்தன்ல காணப்படுற இறுதி வெளிவை ட்ரீட் பண்றதுக்கான பயன்படுத்துறது. பைத்தன் செல்லுல என்ன பெருமானம் கடைசியா செட் பண்ணிருக்கோ அந்த பெருமானத்தை வாசிக்கிறதுக்கு தான் அண்டர்ஸ்கோ பயன்படுத்துறது. ஒரே ஒரு அண்டர்ஸ்கோ. சரியா யாருக்கு டவுட் இருக்கா சொன்னதுல? ஹலோ சரி ஓகே. ஆகவே அந்த கேள்விக்கு வர நான் மீண்டும். சரியா ஏண்டா இப்ப 2வது பாயிண்ட்ஸ பாத்தீங்கன்னா எல்லா தனிப்பட்ட மாறியும் கீழ்கோடிடன் ஆரம்பித்தல் கட்டாயமாகும். கீழ்கோடிடன் ஆரம்பிக்கலாம். ஒரே ஒரு அண்டர்ஸ்கோட மட்டும் பயன்படுத்துறது விரும்பத்தக்கது அன்று நான் சொல்ல வரேன். பயன்படுத்தினாலும் ட்ரபிள் இல்லை. ஆனா பயன்படுத்துறல பொதுவா பயன்படுத்துறல. அதுக்கு பிறகு கேள்வி ஒன்று போட்ட ஞாபகம் இருக்கு எனக்கு. அது தேடினு காணல. சரி ஓகே. 3வது பாத்தீங்கன்னா கீழ்கோடு மற்றும் உண்மைக்குரிய அம்பசிஸ் அண்ட் சொல்றாங்க. இரண்டுமே மாறியின் பெயர். மாறின பெயரில பயன்படுத்துறது என்ன? ஆங்கில சிற்றெழுத்து, பேரெழுத்து,
அண்டர்ஸ்கோர் நம்பர்ஸ் மட்டும் முதல் எழுத்து வராது, அவ்வளவு தெரிஞ்சிருக்கணும். குறிப்பிட்ட சில மாறிகளுக்கு மாத்திரம் முதல் எழுத்து இலக்கத்தில் அது எதுவும் இல்லை, மேற்கூறிய எதுவும் இல்லை. அப்ப விட தெரியும், அது எத்தனாவது விட, முதலாவது விட. அப்ப 20வது தெரியும் நமக்கு. சரி, 21. சரியா, பின்வருவனவற்றுள் எது பிழையான மாறி? அந்த வேரியபிள், அது வேரியபிள். பிழையான மாறி என்று சொல்றதுல என்ன மீனிங் என்று சொன்னா, அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது இருக்கிறது என்ன? ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங். சரியா, ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங். அப்ப முதலாவதுல இருக்கிற மை ஸ்ட்ரிங், மை அண்டர்ஸ்கோர் ஸ்ட்ரிங் இருக்கிறது, அவர் சரி. ரெண்டாவதுல இருக்கிறது என்ன? ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் ஸ்ட்ரிங், ஸ்பேஸ் ஒன்று போடலாம். மூணாவதுல இருக்கிறதுனா ஃபூ, அப்ப அதுவும் பிரச்சனை. நாலாவது இருக்கிற ஒரு அண்டர்ஸ்கோர் பயன்படுத்த முடியாது என்று சொல்லல, பயன்படுத்துறது விரும்பத்தக்கது அன்று நான் சொல்ல வரேன். ஒரு அண்டர்ஸ்கோர் பயன்படுத்த கூடாது, பயன்படுத்துற விரும்பத்தக்கது இல்லை. ஆனா நீங்க வேரியபிளை பயன்படுத்தத்தான் போறீங்கன்னா பிரச்சனை வராது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நான் வந்து நான் என்ன செய்றேன், ஒரே ஒரு அண்டர்ஸ்கோர் அடிக்கன்னு சொன்னா கடைசி விட வராது. இப்ப ஒரே ஒரு அண்டர்ஸ்கோர் டைப் பண்ணி